அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கி வரிலா நஃப்ஸி வ இத்னத அர்ஷி வ மிதாத கலிமாத்தி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிலா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷி வ மிதாத கலிமாத்தி. அல்லாஹும்ம ஹப் லனா ஈமானன் வ இஸ்திகாமத்தன் வ அஃபுவன் வ ஆஃபியா. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். அஊது பில்லாஹி ஸமீஉல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபத்குரூனி அத்குருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். وقال النبي صلى الله عليه وآله وسلم الدنيا خضوة خضر مستخلفكم فيها أو كما قال. இஸ்லாமிய சமூக மக்களே, நாம் ஏன் இஸ்லாத்திலே பிறந்தோம்? நமக்கென்று இஸ்லாம் கிடைத்தது ஒரு ரஹ்மத், அருளா, இல்லை வெறுமனே கிஃப்டா? இஸ்லாம் நமக்குள் இருக்கின்றதா? நாம் இஸ்லாத்தை கடைபிடித்து வாழ்கின்றோமா? அல்லது பேர் அளவிலே நான் நீ முஸ்லிம் என்று சொல்கின்றோமா? அல்லது இஸ்லாம் நம்மை முஸ்லிம் என்று வர்ணிக்கின்றதா என்ற அனைத்து விடயங்களுக்கும், அனைத்து விதமான கேள்விகளுக்கும் ஒரே விடயம், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஃபதஹலல் ஜன்னா. அந்த கலிமாவின் தாத்பரியம் கூடிய நிலை அறிவார்ந்த சிந்திப்போடு அமலோடு நாம் செயல்படுகின்ற திட்டம் இருந்தால்தான் நாம் உண்மை விசுவாசியாக ஆக முடியும். இல்லை வெத்து விசுவாசி, வெத்து சோறு பசியை அடக்காது, வெத்து விசுவாசி அருளை அடைய முடியாது என்பதற்கு ஒப்ப இந்த இடத்தை ஹக்குல் ஆலமீன் ரப்புல் இஸ்ஸா மிக பிரமாண்டமான இரண்டு கருத்தை வைக்கிறான். ஃபத்குரூனி, ஒட்டுமொத்த மக்களே என்னை நினைங்கப்பா, ஃபத்குரூனி நினைங்க. ஏன், எதுக்கு நாம் நினைக்கணும்? அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் என்ன? அல்லாஹுவை நாம் நினைத்தால், அல்லாஹு என்று நாம் சொன்னால், அல்லாஹுவின் ரசூலின் சட்டதிட்டங்களை, அவர்கள் விளக்கி தந்த கடமைகளை நாம் சரியாக பின்பற்றி எடுத்து நடந்தால் அவன் செய்கின்ற மிக பெரும் பேருபகாரம் உதுகுருக்கும், உங்களை நான் நினைக்கின்றேன், திக்ர் செய்கின்றேன். மனிதன் தான் அல்லாஹ் திக்ர் செய்யணும், ஆனால் அல்லாஹும் மனிதனை திக்ர் செய்யலாம். பாருங்க, அல்லாஹு அக்பர், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா, மாஷா அல்லாஹ், லாக் லாக் ஷுக்கூர், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். ஃபத்குரூனி, நீ என்னை நினைத்தால் அதுகுருக்கும் மேலான கூட்டத்தில் நான் உன்னை நினைக்கின்றேன். உனக்கு நான் இல்லை என்று இருந்தபோது இருக்கென்று கொண்டு வந்து தாயின் கர்ப்பத்தின் மூலமாக எல்லாத்தையும் கொடுத்து 3 சாராம்ச வெற்றிகளை உன் வாழ்க்கையில் நான் கொடுத்திருக்கேன். ஒன்று சிறுபிராயம், நீ கஷ்டப்படாமல் வளரும் தன்மை. 2வது வாலிபம், நீ அந்த வாலிபத்தில் கஷ்டம் பாதி, துன்பம் பாதி, இன்பம் பாதி பெற்று வாழக்கூடிய நிலை. 3வது வயோதிகம், அனைத்திற்குமே கஷ்டம்தான்,
ஆனால் நீ அவன் கொடுத்த நேமத்திற்கு 2 நிலைகளில் கொடுத்த நேமத்தை 3வது நிலையிலே நீ சுக்குரோடு வைத்திருக்கின்றாயா? வஷ்குருலி வலா தக்ஃபுரூன். முன்னால் சொன்ன மாதிரி தான் சொல்கிறான். என்னை நினச்சா நான் உன்னை நினைக்கிறேன், நீ நன்றி செஞ்சா மாறு புரியாதே, நன்றி மாத்திரம் செய் என்று சொல்கிறான்லாம். இப்போ நன்றி என்பது என்ன? நன்றி என்பது எதுக்காக செய்யணும்? இதெல்லாம் சிந்திக்க நமக்கு நேரம் இருக்கா? காலையில் எரிஞ்சிருச்சா 10 வரைக்கும் 10:15 வரைக்கும் எல்லாத்துக்குமே சுயநல அலுவல்கள். சுபூல அதிகாலையில் பாங்கு சொல்லி ஒரு 10-15 நிமிடம் அல்லாஹ்வை ஃபதுக்குருனி செய்வதற்கு நினைவாற்றல் கொண்டு வருவதற்கு முடியல. பிறகு 6:30 10:30 வரைக்கும் எத்தனை மணி நேரம் சுய வேலை செய்கிறோம்? நம்மளை நினைக்கிறோம், புருஷனை நினைக்கிறோம், புருஷன் பொண்டாட்டியை நினைக்கிறான், பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம், பிள்ளைங்க நம்மளை நினைக்கிது. உலக காரியங்களை செய்கிறோம், கடை திறக்கிறோம் அல்லது போய் வேலைக்கு போகிறோம், ஏதோ ஒன்று செய்கிறோம். எல்லாம் இந்த 6:30 7 மணி வச்சுக்கோங்க, 7 10:30 வரை நம்முடைய சுயதேவிகளை நோக்கித்தான் நிறைந்த நேரங்கள் கழிக்கப்படுகின்றது. அல்லாஹு அக்பர், நஊது பில்லாஹி மின்ஹா. ஒரு 1/4 மணி நேரம் அல்லாவிற்காக சுபூவில் அவனை பற்றி நினைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கா? அதனால தான் எடுத்ததும் புரடி அடிச்சிட்டான் அல்லா. ஃபதுக்குருனி, என்னை நினைங்க, அதுக்கு இருக்கும் நான் உங்களை நினைக்கிறேன். வஷ்குருலி, எனக்கு நீங்கள் நன்றி புரிங்க, சுக்குர் செய்யுங்க, நான் தந்த நேமத்தை நீங்கள் அளந்து பாருங்க. வலா தக்ஃபுரூன், மாறு செய்யாதீர்கள், குஃபுருக்கு போயிடாதீங்கன்றான். இந்த குஃபுருடைய வாழ்வு தான் இன்றைக்கு 7 10:30 வரைக்கும் நாம் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கோம். குஃபுர் என்று சொன்னால் என்ன? அல்லாஹ் ரசூலை மறந்த வாழ்வு. இந்த 10 மணிக்கு மேலே 1/2 மணி நேரத்தில் காலை தேவைகள் முடிந்து மதிய தேவைகளுக்கு வேண்டியதை நாம் தங்கரி செய்தோம். அப்போவும் அல்லாஹ்வை நாம் நினைவு கூறுவதில்லை, ரசூலின் வழி நடப்பதில்லை. யாராவது சுபுக்கு பிறகு லுஹா நேரத்துக்குள்ளே 11:00க்குள்ளே ஒரு ஜுசு குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் தொடர்படி உள்ளவர்கள் உண்டா? உண்டு, 30% இருக்கலாம். அதுக்கு மேலே டோன்ட் கேர், ஒருத்தரும் இல்லை. நான் ஓதுறேன் நீ ஓதுறேன்டா, அந்த 30% உள்ளவங்க தான் நேரம் மாறி ஓதலாம். அப்போ எங்கே பதுக்குருணி? அதுக்குருக்கும் நம்ம இடத்துல இல்லையே. பதுக்குருணி இருந்தால் அதுக்குருக்கும் நம்மை தேடி வரும். நீட்டும் கரங்களெல்லாம் வெறுங்கையாக அனுப்பப்படுவதில்லை. பார்க்கும் கண்களிலெல்லாம் அல்லாஹ் புலப்படாமல் இல்லை. அழுகும் கண்களுக்கெல்லாம் அல்லாஹ் துடைக்காமல் அனுப்பியது இல்லை. இன் தன்சுருல்லாஹ் யன்சுருக்கும் வ யுஸப்பித் அக்தாமக்கும். நீ அல்லாஹ்வுக்கு ஒரு உதவி செஞ்ச, உன் பாதத்தை தரிபடுத்தி அல்லாஹ் உனக்கு ஒரு உதவி செய்ய ஓடோடி வருகின்றான். நீ ஒரு ஜான் நடந்தால் அல்லாஹ் ஒரு மனம் உன்ட்ட நெருங்கி வர்றான். ஒரு மனம் நீ அல்லாஹ்வுக்கு நெருங்கினால் அவன் ஒரு பாகம் வருகின்றான். நீ ஒரு பாகம் அல்லாஹ்விற்கு சென்றால் 10 பாகம் உன்னை நோடிக்கு ஓடிட்டான். ஆஹா, பேஸ் என்ன நிலைகள்! நம்மை படைத்த அல்லாஹ் இதைவிட என்ன நம்மளுக்கு கருணை புரிய முடியும்? அறிவை இழந்த அறிவியினர்களாகத்தான் ஆணும் பெண்ணும் போதுறோம். ஆனால் நான் ஒஸ்தாபி, நான் உஸ்தாத், நான் பெரிய ஃபண்டமெண்டல், நான் பெரிய பாராளுமன்றத்தையே ஆட்டி படைக்கிறேன், எனக்கு கீழே தான் எல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களெல்லாம் ஒரு சின்ன 8 கால் பூச்சி டவுசருக்குள்ளே போய் 4 உலாத்துச்சின்னு சொன்னால் அந்த உலாத்துற கூச்சத்தில் இவன் டவுசரை பாராளுமன்றத்தில் அவுத்து போட்டே ஓடிடுவான். அல்லாஹு அக்பர்! என்னன்னா அவங்க வீரா பண்ணலாம். சகோதரர்களே, நாம் என்ன சிந்தித்து இன்றைக்கு வாழ்கிறோம்? நமக்கென்று என்ன மூலங்கள் இருக்குது? திடீர்னு மரணம் வந்தால் அல்லாவிடத்தில் எந்த முகத்தை கொண்டு நாம் போவோம்?
மலக்கல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இடத்தை வருவார்கள். ஒரு தோள் சலாம் கொடுத்து மறுதோள் சலாம் கொடுக்கும் முன் தொழுகையில் நின்றாலும் இவன் நிலையோ எப்படி ரூஹ் வாங்கணுமோ வாங்கிடுவாங்க. ஆதுமகன் ஷத்தாது குலவலிமை பெருவாழ்வு அழியாமல் நிலை நின்றதோ அழியாமல் நிலை நின்றதோ. ஒரு கால் குதிரையில் ஒரு கால் படியில். அவனுடைய ரூஹை வாங்குன்னு சொன்னவனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் தாமதித்தாங்க. துடுங்குன்னான்ல, அதே நிலையில் அவனை கைப்பற்றப்பட்டது. இங்கே ஃபதுக்குருடியும் இல்லை, அதுக்குருக்கும் இல்லை, வஷ்குருளியும் இல்லை. எத்தனை ஆண்டு பார்த்து பார்த்து கட்டினான் அவன் சொர்க்கம் தெரியுமா? அவன் அதை கண்ணால் ரசிக்க முடியாத நிலை வந்தது. ஆட்டி படைக்கும் உலகத்தில் அரவாணிகளாக இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். நமது வாழ்வை பெரிது, நமது மனைவி மக்களின் சுகமே நமக்கு ரொம்ப ஆபாது, நமக்கு உலகத்தில் கிடைக்கும் சிற்றின்பமே பேரின்பம் என்று துடிக்கின்ற நாம் நாளை மஹ்ஷரில் பிளசரில் அதனுடைய டயரில் ஒட்டிய ஒரு டாட்டாகத்தான் இந்த உலகம் உங்களுக்கு இருக்கும் என்பதை நீங்கள் அன்று புரிவீர்கள். அதற்குத்தான் ஃபதுக்குருனி அதுக்குருக்கும் வஷ்குருலி வலா தக்ஃபுரூன் அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ்வை அஞ்ச, மாநபியின் வழித்தடங்களை பின்பற்ற, சத்தியத்தின் கீழ் நித்தமும் நீதியாய் வாழ நமக்கு நாம் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வோம். நமக்கு நாம் சில திட்டங்களை வகுத்துக் கொள்வோம். நமக்கு நாம் செய்கின்ற அமல்களில் தூய்மை, மென்மை, மெய்மை, உண்மையோடு நாம் அல்லாஹுவை அடைய ரசூல் காட்டி தந்த வழியை பஷிரி சாபிரீனாக நாம் ஏற்றுக்கொள்வோம். யா அல்லாஹ், எங்களுடைய அகப்புற பாவங்களை மன்னி. நாங்கள் பாவிகள்தான். அகம்பாவத்தால் எங்களிலே அழிந்தவர்கள் கோடி, ஆணவத்தால் உலகம் எங்களை உதிரியது கோடி. நெஞ்சில் நிமிர்ந்து வாழ்ந்ததால் இன்னக்கலன் தகுலுக்கல் அருள தூரா என்று இந்த குர்ஆன் எங்களை எச்சரித்தது பல கோடி. நாங்கள் உன்னை அடைய ஃபதுக்குருனி அதுக்குருக்கும் வஷ்குருனி வலா தக்ஃபுரூன் என்ற இந்த மூன்று தன்மையோடு மாறுபுரியாத மக்களாக, மங்காத மாணிக்கமாக ஈமானில் என் உயிர் தாகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த உண்மையை பின்பற்றி வாழ நீ அருள்வாளி. நிஅமத்துக்களை வழங்கு, வெயிலின் தாக்கங்களை குறை, குளிர்ந்த மழையை கொடு. ரஹ்மானே, நாங்கள் பாவிகள். ரமலானில் உன்னிடத்தில் எத்தனையோ துஆக்கள் கேட்கும் பொழுதெல்லாம் நாங்கள் உன்னிடத்தை குளிர்ந்த மழையை தா என்று கேட்க மறந்தவர்களாக, மறதியாளர்களாக, மரமண்டைகளாக ஆகிவிட்டோம். நீ எங்களை மன்னித்து குளிர்ந்த மழை நீர் இந்த பூமிக்கு இறக்காவிட்டால் எங்களுடைய வாழ்வு கேள்விக்குறியாக மாறிவிடும். நீ எங்களை மன்னி. அல்லாஹும் பாரிக் ஃபீ ஹாதிஹி துன்யா ரஹமத்தன் வ ராஹத்தன் வ அஃபுவன் வ ஆஃபியா. அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின ஷர்ரி மா கலைத். அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் ஹமஸாத்தி ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹும்ம ஃபஃபிர் லனா துனூபனா ஹதீஆத்தி குல்லிஹா யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம அஸ்கினல் கய்ஸ் வலா தஜ்அல்னாஹு மினல் கானிதீன். அல்லாஹும்ம அஸ்கினல் கய்ஸ் வலா தஜ்அல்னாஹு மினல் கானிதீன். அல்லாஹும்ம அஸ்கினல் கய்ஸ் வலா தஜ்அல்னாஹு மினல் கானிதீன். அல்லாஹும்ம ஆதி மாஅன் ஸய்யிபன் நாஃபிஅன் பாரிதன் வ ஸலாமா ஃபீ அஹ்வாலி குல்லிஹா யா அர்ஹமர் ராஹிமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ஃபத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன்.